எல்லா புகழும் சூரியனுக்கு. அன்பான எல்லாவரிலும் என் நட்பு அன்பு வணக்கம். அன்பு தொடவோ உண்ணவோ முடியாது. அன்பு பணம் வாழ்க்கை சுகம் தராது. புரிய முடியும். அது அவரவர் உடலின் உள்ளில் நடப்பது. இந்த செயலை கூறுவது கேட்டால் கேட்பவர்க்கு பணம் கிடைக்காது, பக்தி பிறக்காது. புரி ஏன் என் உடல் செயலில் நடப்பதை என் உடல் அவயவங்களை வைத்து கூறுகிறது என்று தோன்றும். மறைமுகமாக உடலுக்குள்ளில் அதன் உள்ளில் இருந்து செயல்படுவதை வைத்து அவர்கள் படித்து உடலுக்குள் பொருளாக்கி அந்த பொருளை கூறுவது இன்றைய படிப்பில் இல்லை. தமிழ் ஓலை எழுத்து பொருள் என்று நினைத்து கேளுங்கள். இங்கு ஒருவருக்கு என்று கிடையாது. சூரியநாதம் 100 வரை கூறியது உலக மனிதர்கள் குணம் எப்படி என்று என் செயலில் நான் அங்கு கூறியது. அதில் சித்தர்கள் உடல் செயல் எதுவென்று அதில் என் பேச்சு குணம் கொண்டு கேட்டவர்கள் இதுவரை இப்படி யாரும் கூறமாட்டார்கள். பொதுவில் இங்கு ஆகார குணம் அகங்கார பேச்சில் நடப்பது. அது உங்கள் எல்லாவர் உடலிலும் உலகத்தில் நடப்பது. இங்கு 101 கூறுவது எந்த மனிதன் எப்படி. அது பக்தி என்றால் அந்த குணபாவம் ஒரு நிலையில் வருவது. சித்தர்கள் ஆகாரம் சுவசிக்கும் சுவாசம் விட்ட நிலை உடலில். பட்டினத்தார் பூரணமாலை திருமந்திரம் அர்த்தப்பொருள் கூறுவதில் அவர்கள் வழியில் பின்தொடர்ந்தவர்கள் எழுத்தாசானாய் இருக்கும்போது அவர்கள் குறிப்பில் கூறுவது அறிவு எப்படி உருவாகிறது. இப்படி படிப்பதில் அந்த அறிவு உருவாவது மலையாள நாராயணகுரு எழுத்தாசான் பட்டம் பெற்ற காலம் பண்டிதனாய் எழுதியது. அறிவு உடலில் பல அறிவு உடல் கூறுவது. மனித உடலில் உருவாகி நடப்பது உடலின் உள்ளே. அதன் வழியில் எழுத்தாசான் பட்டம் வாங்கியது பண்டிதனாய் கூறுவது. முதல் குறிப்பு எது படித்தாலும் அனுபவம் அறிவு புரிவது. அது அவர்கள் வழியில் கூறுவது வாயு செயலில் நீர் சக்தியோடு செயல்படுவது. இரண்டாவது கனவு காண்பது எப்படி. அது கொப்புளில் வாயு செயலால் நடப்பது. மூன்றாம் குறிப்பு பொருள் கூறியது கனவு நடப்பது என்று. இங்கு நாலாம் குறிப்பு அறிவினு நிறம் உண்டனால் லறிவல்லாதுள்ளதெங்கும் இருந்திடும். அறிவேது எங்கது போய் அறியுன்னதெங்கிருந்திடும். மலையாளம். இது தமிழில் அறிவு நிறைவாய் உடலில் உண்டென்றால் அறிவில்லாதே செயல்படுவது எங்கிருந்து. இரண்டும் எங்கது போய் அறிந்திடுவது தெங்கிருந்து போய் வருவது. எங்கிருந்து என்பதை தெங்கிருந்து என்கிறது. இதன் பொருள் அவர் குணம் அஷ்டாங்க யோக செயலில் எழுத்து ஒலி படித்து அதன் அர்த்தம் புரிந்து எழுத்தாசானாய் பண்டிதனாய் கூறுவது. இங்கு உடல் வேறு உயிர் வேறு அறிவு வேறு என்பது நீங்கள் படித்த கிரந்தங்களில் காண்பது ஓலை சுவடிகள் தமிழில். அதன் கூற்று இப்படி வருவது. இங்கு உடல் சத்தும் சூரிய செயல் ஆகாரம் சுவாச செயல் விட்ட பட்டினத்தார் பூரண மாலை 32 வரை கூறியது. இங்கு 33. இது கேட்கும்போது உங்கள் உடலில் ஆகாரம் வாயு இழுப்பது. இது உங்கள் உடலில் இல்லை என்றால் என்ன நிலை ஆகும்? அந்நிலை மெய்வழி
சாலை காதிர்பாஷா உடல் செயல் கூறியது. அந்நிலையில் உடலானால் உங்களுக்கு அந்த உடலுக்குள் என்ன தேவை என்பது இங்கு ஒற்ற வார்த்தையில் கூறுவது, உங்கள் உடலில் ஆகாரம் இல்லை, உடல் தளர்ந்து சோர்வாய் வாய்வு இழுக்கவில்லை, அப்போது உடல் சூடினால் உடல் இருப்பது. அந்நிலையில் வருவது இங்கு கூறுவது உடலும் சூரிய ஒளி, சூடு சக்தி சூரிய ஒளி. அந்நிலையில் புரிந்தால் கூறுவது, எனக்குள்ளே நீ இருக்க, உனக்குள்ளே நான் இருக்க, மனக்கவலை தீரவரம் அருள்வாய் பூரணமே. எனக்குள்ளே ஏவலி என்று வருவது. அப்போது வாய்வு செயல் இடமெங்கும் உன் சூடு சக்தியால் இரண்டு பேரும் பாதி பாதியால் உடலுக்குள் இருப்பதில் உன் செயல் வெளிச்சம். மனக்கவலை நீர் சத்து, அறிவிற்கு அறிவு செயல் பயம், அது அன்னக்குடலில் அதன் சத்து. தீரவரம் தீ தாபதபசு சூடில், வரம் நீர் சக்தி நெஞ்சில், இரத்தம் அந்த கரை இரத்தக்கரை மாற அதன் செயலில், மதியால் நான் என்னை மறக்க நீ ஏறி அந்நிலை முழுமையடைய. மனக்கவலை என்பது ஒரு வார்த்தையில் ஒதுங்காது. அவர்கள் படிப்பில் ஜீவ திருஷ்டி, மன திருஷ்டி, ஆத்ம திருஷ்டி, அது இன்றைய படிப்பில் இல்லை. அப்போது இந்த மூன்றில் ஏன் எழுத வேண்டும்? மன திருஷ்டி, மனக்கவலை, மன திருஷ்டி. அது அந்த மனக்கவலை உருவாவது உடல் சூடு, தசவாயுக்களில் வருகிறது. அது கூறியது அந்த திருஷ்டி. இது இங்கு அதன் குறிப்புகள் இன்று எவரும் படிப்பது கிடையாது. மனக்கவலை என்றால் என்ன, அதற்கு காரணம் என்ன, ஜீவ திருஷ்டி அது எதற்காக கூறுகிறது, மன திருஷ்டி எதற்காக கூறுகிறது, ஆத்ம திருஷ்டி எதற்காக கூறுகிறது. இது வர இப்படி வர ஜீவ பர சிவ மூன்று எழுத்துக்களின் தத்துவத்திலிருந்து மேலேறி வருவது. அப்படி அந்த குறிப்புகளை உணர்ந்து அதன் செயலில் அவர்கள் உடலை ஆக்குவதில் உடல் சூடு இருப்பது கவலை, மனக்கவலை, மனதிருஷ்டி, விசாரம், ஜீவ திருஷ்டி, சிந்திக்கல், ஆத்ம திருஷ்டி, உள்ளழுந்தல். இது உடல் செயல். உள்ளழுந்தல் சூடு உடலால் நடப்பது. அது உங்கள் சரீர சூடில் நடப்பது, உங்களுக்குள் மனக்கவலை தருவது. அதை இங்கு முக்தி ஆக்குவது பக்தி மார்க்கத்தில், அஷ்டாங்க யோகத்தில். அதில் சிந்திக்கல் உடல் உயிராய் இயங்குவதால் வாயு கூறு விசாரம் நினைப்பு. நீர் சக்தி உடல் செயல் மனசு. நீர் சக்தி என்றால் உங்கள் உடல் செயலை கூறுவது, அது இல்லாமல் ஆக்க வேண்டும். ஆத்ம திருஷ்டி அழுந்துதல், அது உடல் சூடு. 96 தத்துவ செயல் உங்கள் உடலில் நடப்பது இங்கு முக்தி மறு செயல் ஆக்குவது. நாராயணகுரு அறிவு மொழி மாறி எழுதினாலும் தமிழ் தத்துவம் இங்கு மனக்கவலை என்பது எதுவாக வர வேண்டும். இது பாரத கிரந்தங்களில் இதன் தத்துவத்தை அவர்கள் மொழியில் அந்நிலையில் வரும்போது கூறுவார்கள். அதற்கு ஜீவ பர சிவ என்ற அர்த்தங்களிலிருந்து வருவது. இங்கு விசாரம் உடலில் அது நீர் செயல், நீரெழுத்து ஒலிக்கும் உடல் செயல் முழுவதும். இப்போது அதை திருத்தமிழாக்கி கூறுவதில், இப்படி கூறுவதில் உங்களுக்கு கேட்பவர்களுக்கு புதுமையாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக புரியும். இந்த வார்த்தைகள் நீங்கள் ஓலைச்சுவடிகளில் படித்திருப்பவர்கள் என்றால் இப்பெயர்கள் அங்கு வரும். அப்படி வருவதில் இந்த செயல் உள்பொருளை இங்கு கூறுவது. இந்த செயலில் இவர்கள் சித்தர்கள் எல்லா பேரும் இச்செயலை வைத்து உடல் பொருள் ஆக்குவது.
எனக்குள்ளே நீ இருக்க, இந்த 2 வரி அர்த்தம். உனக்குள்ளே நான் இருக்க, மனக்கவலை தீரவரம் அருள்வாய் பூரணம். சூரிய வெளிச்சம் உள்ளில் என்னுள்ளில் நான் ஏத்தி வந்ததில், நீ பாதி நான் பாதியாய் இருப்பதில், நீர் அம்சம் உடலுக்குள் இருப்பதால் ஆத்மாவு செயல் முடிவு அந்நிலை முழுமையடைய, உடல் சூடால் பயம் உள்ளது மாறி, நீர் அம்சம் உன் உள் வெளிச்சம் உன் நிறமானது என்னில் உருக என்னை மறந்தே. இப்படி கூறுவதில் கேட்பவர்கள் மனநிலை என்னவென்று புரியாது. ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மனநிலை. இங்கு திருமந்திரம் சிவபரித்துவம் கூறுவது. அதில் பட்டினத்தார் கூறுவது சந்தவிருத்தம் 30, 48, 52 எழுத்துக்கள். சிவவாக்கியர் கூறுவது எழுத்தும் நீ இசைந்த பண் எழுத்தும் நீ என்பது. இந்த 2 தத்துவத்தையும் வைத்து வருவது 18. சிவபரித்துவம் கூறுவதின் அறுபத்தி 5 எழுத்துக்களில் 4 வரி வருகிறது. அதில் இதற்கு முன்னால் கூறியது போல அன்ன குடல் ஒலி 13. அது ஆ ஒலி ஒலிப்பதில் நா வேறு எழுத்துக்களில் ஆ ஒலியோடு வருவது 13. நீர்க்குடல் 21 எழுத்து. அதில் இ ஈ ச ட ந ம என்பதில் எழுத்தேறு ஈ ஒலி ஒலிப்பது சேர்த்து. அக்னி 10. அதில் 12 எழுத்து. அதில் த ர இல் வரும் ஒலிகள். வாயு 37 எழுத்துக்கள். அது வ ல ர ந ஏ ஏயில் ஏறி வரும் ஒலி எழுத்துக்கள் சேர்த்து 37 எழுத்துக்கள் வருவது. நெற்றி ய ஐ ஒலியோடு சேர்த்து வருவது 4 எழுத்து. 2 ய 2 ஐ ஒலியோடு அவ்வெழுத்தில் வேறு எழுத்தில் ஏறி ஒலிப்பது. இனி 3 இம் எழுத்து. அது வாய்க்குள் நீர்க்குமிழ் செயலை மாற்ற அந்த புள்ளி இம் எழுத்தில் புள்ளி 13 புள்ளி எழுத்துகள் வருகிறது. அது கொப்பிள் கொடியின் செயலில் வருவது. இப்படி கூறுவதில் அன்னக்குடல் 12 எழுத்து. அது அன்னச்செயல் மாறவில்லை 12 கடப்பதற்கு. துவம் 12 கடப்பதற்கு. நீர்க்குடல் 21 எழுத்து. நீர்ச்செயல் தமிழில் தமிழ் பெண் எழுத்து என்று உண்டு 21 எழுத்து. அதன் செயல் அந்த எழுத்துக்கள் தமிழில் மொழியில் உள்ளது என்று யாராவது கூற தயாரா? இன்ன இன்ன எழுத்து என்று. வாயு 37. ஈசன் வருவதால் வாயு கூறு உடல் பொருள். நெற்றி 4 யா ஒலி. அது அன்னக்குடலின் செயலை, அதில் இருக்கும் சத்தை நெற்றியில் மாயைக்கு காரணமாய் வருவதை கூறுவது. இப்படி கூறுவதில் அந்த குறிப்பு 18 வல்லவன் வன்னி கிரையில் வாரணம் நில்லன நிற்பித்து நீதியுள் ஈசன் இல்லன வேண்டா இறையவர் தம்முதல் அல்லும் பகலும் அருளுகின்றானே. இதில் வேண்டாம் என்பதில் வந்தால் இன்றைய தமிழருக்கு எதுவென்று புரியாது அறிவாளிகள் ஆனவர்கள். அப்போது இல்லன வேண்டா அதில் முடிவு. அந்த ஒரு எழுத்து செயலை
அங்கு வரவழைக்காமல் அப்படி வருவதற்கு அவர்கள் உடல் செயலை சத்தாக சத்தியமாக நிரூபிப்பதில் இப்படி எழுத்தில் எண்ணங்களை கூறுவதில் அநேகம் அர்த்தங்கள் உண்டு. இந்த 4 வரியில் வல்லவன் வன்னி கிரையிண்ட வல்லவன் வள்ளி கிரையிடை என் வாரணம். அதில் வாரணம் என்பது 3 அகஸ்தியர் பெயரில் தமிழில் சித்தர்கள் உண்டு. அதில் ஒருவர் 18 சித்தர்கள் குறிப்பில் உள்ளதில் ஞானம் 4இல் 2ஆம் குறிப்பு கூறுவது அந்த வாரணம் என்பதை புரிய கூறுவது. மாரணமா மூலகத்தில் மதிமயங்கி மதிக்கெட்டு பூரணத்தை இகழ்ந்தாரையா, வாரணத்தை மனம் வைத்து பூரணத்தை வாசி என்ற சிவயோக வாழ்க்கையாச்சு. அப்போது இங்கு கூறுவது வேறு சித்தர்கள் இப்பெயரை கூறுவது அநேகம் வருவது. அதில் வாரணம் என்பது திருமூலர் மட்டும் எழுதினார் என்று நினைக்க வேண்டாம். இப்படி அநேக சித்தர்கள் தமிழில் உண்டு. அதனால் அவர்கள் எழுதியதை இங்கு நான் ஒன்றை வைத்து இங்கு கூறவில்லை. பலதும் படித்து அதன் உள்செயலை தெரிந்ததன் மூலம் இங்கு ஒரு வார்த்தை இங்கு வரும்போது, ஒரு குறிப்பு இங்கு வரும்போது அதில் புதிய வார்த்தைகள், இங்கு வரும் வார்த்தைகளை வைத்து வேறு சித்தர்கள் மூலம் கூறுவது. அது என்னை போல் நீங்கள் ஆனாலும் இப்படி கூறலாம். அப்படி வருவதில் வல்லவன் வன்னி கிரையிடை. வல்லவன் வன்னி 8 எழுத்து, வாய்வு எழுத்து. 37 எழுத்தில் அது வாய்வு எழுத்தாக வருவது. அது வாய்வு செயல் உடல். வல்லவன் உடலில் ஆண் குறி, உங்கள் உடலில். வன்னி இச்செயலில் மூலத்தில் கசிவு. அது வாழை வன்னி வல்லவன் தேவி கணபதி என்ற செயல் மூலாதாரத்தை கூறும். அச்செயல் தெரிபவர்களுக்கு இந்த வன்னி என்பது புரியும். வன்னி நீர்சத்து. அதனால் இங்கு வன்னி என்பதில் அதன் செயலை கூறுவது. அங்கு அந்த இடத்தில் சூடு உருவாகி அந்த செயல் மாற்றம் வாயு செயலால் நடப்பதை இங்கு சூரிய ஒளிச்சூடில் அதை அந்த நீர் கனிவை கசிவை மாற்றுவது. அது அன்னக்குடலில் வெளிச்சம் ஏறுவதில் இடை உடலாய நீர்க்குடலில் வாரணம் வாயுக்கரை உள்ளதில் சூரிய வெளிச்சம் 3 நிறம் காம ஆசை இலக்கி வாய்க்குள் குமிழ் சக்தியை மாற்றி வருவதில், அப்படி வருவதில் அந்த சூடு செயல் அந்த மூலத்தில் உள்ள மூலாதாரம் அதில் கசியும் அந்த நீர் செயலையும் சூடு செயல் மாற்றி வருவது. அது அந்த வாய்க்குள் குமிழ், நாம் வாய்க்குள் வரும் குமிழ் 4447 நாடி துடிப்பு செயலில் இயங்கும் 96 தத்துவ செயலை உள்படுத்தி நம் நாவுக்குள் ஊசி முனை போன்ற குமிழ். அது ஒவ்வொரு செயலிலும் உள்ள சத்தை வெளியாக்குவது. இப்படி நியமமான நீதியுள் அன்னக்குடலின் நிற்கும் வெளிச்சம் நின்று கொப்புள் கொடியில் நாம் 18 வகை செயல் உண்டு. கொப்புள் கொடி அதில் விக்கல் விழுங்கல் 18 அதோடு சேர்ந்து வரும் செயலை இல்லாமல் ஆக்கும். முகசக்தியில் மூக்கு செயல், மனம், நாற்றம் இவையை சுவைக்கும் வாய் செயல், உணர்வு உடல். நீர் செயல் வாயுவால் நடப்பது. அந்த செயலிழந்து அக்னி செயலில் இறைத்து ஏற்றும் சூரிய வெளிச்சம் உள்ளில் ஏறி பாதியாக எண்ணில் முதல் பொருளாய் வருவது. தனி முதல் பொருள் என்று நாம் கூறுவது. அவர் உடலில் தனித்து அதன் முதல் பொருளாய் வருவது. நான் ராத்திரியும் பகலிலும்
தவம் செய்வதில் அருள் உடல் துடிப்பு சூடில் எண்ணில் இதன் அர்த்தம் புரிந்தது என்று அவர் கூறுவது, இங்கு ஒவ்வொரு செயல் பொருள் கண்டு அப்பொருளை புரிந்து செயல்பட சுய நினைவில் வரும்போது அகக்கண் கூறுவது. இது உள்பொருள் ஆண்குறி செயல் வன்னியான நீர்க்கசிவு மூலாதாரத்தில் அந்த நேரம் வெள்ளை நிறம் செயல் வாயுக்குள் நீர்க்குமிழ் ஆவதில் நரம்பு செயல் துடிப்பு அதன் செயலில் இல்லாமல் சூடு உருக்கி கொப்புள் கொடிக்குள் சென்று அங்கு உள்ள நரம்புகளின் உள்ளில் சூடு ஏறி அதன் உணர்வு இல்லாமல் கட்டுப்படுத்துவது முக சக்தியில் வாய்க்குள் அது ராத்திரி பகல் செய்த சூரிய சந்திர வெளிச்ச அனுபவ கலை உடலுக்குள் ஆக்கி அந்நிலை உடல் அனுபவம் அருளுடலாய் இருப்பது. நன்றி. அடுத்ததில் பார்க்கலாம்.